Welcome to Achaya Max Center, 12th Max exercise 1.1, question number 1. Find the adjoint of following. First subdivision, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு adjoint நமக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, லீடிங் டயகனல் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், ரிமைனிங் டயகனலுக்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதுதான் அதனுடைய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இதான் 3x3 மேட்ரிக்ஸுக்கான அட்ஜாயிண்ட் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஃபைனலாக அதை சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜாயிண்டியே நம்மளுக்கு கிடைச்சிடும். தேர்டு சப்டிவிஷனு, இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ் தான். இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட் எடுக்க போகிறோம். ஆனால் செகண்ட் கேஸுக்கும் தேர்டு கேஸுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் சப்டிவிஷனில் ஒன்லி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. தேர்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கூட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது. அப்போ இப்போ அந்த மேட்ரிக்ஸு கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதுக்கும் சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஒரு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஃபார்மட் நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டும், அதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் உள்ளே இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெளியில் கொண்டு வந்துக்கலாம், அட்ஜாயிண்ட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அட்ஜாயிண்ட்டுங்கிறது மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான், நார்மல் நம்பருக்கு கிடையாது. அப்போ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட்டை விட்டு வெளியில் கொண்டு வரணும். அப்போ அதுக்கான ப்ராப்பர்ட்டி, அந்த லேம்டா தான் இங்கே கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது மேட்ரிக்ஸு. அப்போ லேம்டா அட்ஜாயிண்ட்டை விட்டு வெளில வரும்போது அதனுடைய ஆர்டர்லேருந்து 1 மைனஸ் ஆயிரும். அப்போ லேம்டா n-1. அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஆர்டர் என்னது, 3x3, 3 தான் ஆர்டர். அப்போ 3 - 1 அப்படின்னா ஸ்கொயர்டு அப்படின்னு வெளில வரும். அப்போ இங்கே லேம்டாவை நம்ம வெளில எடுக்கும்போது வெளியில் லேம்டா ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு லேம்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 1/3 இருக்குது கொஸ்டினில். அப்போ அந்த 1/3 அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 1/3 ஸ்கொயர்டு பண்ணும்போது 1/9 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை அஸ்யூஷுவலாக எப்போதும் சால்வ் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் அது மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் 3 என்ன பண்ணுறோம், வெளில எடுக்கிறோம், அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிரான்ஸ்போஸ் பண்ணிடுறோம்.